இப்போது மன்னர் அஸ்வபதி உயர்ந்ததோர் சிகரத்தை எட்டுகிறார். அங்கு எல்லா நம்பிக்கைகளும் தேடல்களும் முற்றுப்பெற்றே ஆக வேண்டும். மனித மனமானது அங்கு தன்னை முற்றிலுமாக பேரொளிக்க அர்ப்பணித்தாக வேண்டும். கடினமான தேர்வு ஒன்றுக்கு இப்போது அவர் உட்படுத்தப்படுகிறார். இதுவரை தான் அறிந்து கொண்டது அனைத்தையும், இதுவரை தான் எதுவாக இருந்தாரோ அந்த நிலையையும், எதை நோக்கி வளர்ந்தாரோ அந்த அனைத்தையும் அவர் இப்போது துறந்தாக வேண்டும். அவை அனைத்தையும் இழப்பதற்கு விட்டுத்தருவதற்கு அவர் இப்போது சம்மதித்தாக வேண்டும். அல்லது அவை அனைத்தையும் திருவுருமாற்ற வேண்டும். அனைத்தையும் துறந்தோ அல்லது திருவுருமாற்றியோ இறைவன் என்னும் அந்த ஏக அம்சத்தை நோக்கி மட்டுமே முன்னேற வேண்டிய கட்டாய நிலைக்கு அவர் இப்போது ஆளாகிறார். பேரிறைமை ஒன்றையே தனது இலக்காக கொண்டு மன்னர் அஸ்வபதி முன்னேறுகிறார். உலகம் முழுவதும் நிறைந்துள்ள அறியாமையானது இப்போது அங்கு இல்லாமல் போகிறது. அறியாமை உருவாக்குகின்ற கட்டமைப்புகள் யாவும் தகர்ந்து போகின்றன. இதுவரை உருவாக்கி வைத்திருந்த கட்டமைப்புகள் யாவும் தகர்ந்த நிலையில், உறுதியற்ற அனைத்து ஆதரவுகளையும் கடந்த நிலையில், மானுட ஜீவனானது தன்னுடைய பேராற்றல் மிக்க ஆதிமூலத்துடன் இணையும் பொன்னான வாய்ப்பினை பெறுகிறது. இந்நிலையில் மானுடன் தன்னைத்தானே இறைமையில் முற்றிலுமாக கரைத்து கொண்டு தன்னுடைய தனித்தன்மை ஏதுமின்றி இறைமையோடு இரண்டர கலந்தாக வேண்டும், அல்லது இறைமைக்குள் புதுப்பிறப்பெடுத்தாக வேண்டும். இந்த திருவுருமாற்றம் அவருக்குள் நிகழ்ந்தவுடன் உள்ளிருந்து ஓயாது எழுந்த வண்ணம் இருக்கும் ஆசை, கோபம், வெறுப்பு, காதல், துக்கம் போன்ற அகத்தூண்டுதல்கள் யாவும் தங்கள் பெயர்களையும் வடிவங்களையும் இழந்து விடுகின்றன. பிரபஞ்சமானது தனது வண்ணத்திரையை விலக்குகிறது. கற்பனைக்கு அப்பாற்பட்ட எல்லையில் படைக்கப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்துக்குமான புதிராக விளங்கும் பேரிறைமையானது தனது பரிபூரண அம்சத்துடன் தோற்றமளிக்கிறது. சர்வ வல்லமை வாய்ந்ததாக அது உள்ளது. காலத்தை முற்றிலும் உணர்ந்திருக்கின்ற அது ஏகாந்தத்தில் திளைத்த வண்ணம் இருக்கிறது. உள்ளார்ந்த ஆழம் கொண்டதாக, கண்டுணர முடியாததாக, வைரத்தினை ஒத்த கூரிய பார்வை கொண்டதாக அது விளங்குகிறது.